ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு சின்ன மருமகளில் தமிழ் செல்வி வசந்தி கிட்டே அம்மா இன்னைக்கு நைட்டு நான் ஃபுல்லாக மாமா கூட ரூமில் இருந்து அவங்கள பார்த்துக்கிறேன், நீ மோகன் அத்தை கூட ரூமில் இருமா அப்படின்னு சொல்லுவோம். ஏப்பில நீ எப்படி தனியாக பார்த்துக்க முடியும், நான் உன் கூடவே இருக்கேன் பிள்ளை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைம்மா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ மோகன் அத்தை கூட ரூம்குள்ளே இரு, நான் மாமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஐசி வார்டுக்குள்ளே விடிய விடிய எப்படி மாமா கூடவே இருக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு சிஸ்டர் வந்து யூனிஃபார்மை மாற்றிட்டு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறாங்க. அதனால் தமிழ் செல்விக்கு அதனால வசதியாக போச்சு. ரூமுக்குள்ளே போய் அந்த சிஸ்டரோட யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஐசி வார்டில் மாஸ்க்கை போட்டுட்டு நிற்கிறாங்க. அங்கே ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி பதறி அடிச்சுட்டு தமிழ் செல்வியை சிஸ்டர் நினச்சிட்டு சிஸ்டர் சிஸ்டர் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன உதவி உங்களுக்கு வேணும்? அமைச்சர் உயிருக்கு ரொம்ப ஆபத்து சிஸ்டர், தயவுசெய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர், அவங்க வந்து வேற ரூமுக்கு மாற்றணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் இப்படி சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டர் ஒருத்தரால் அமைச்சர் உயிருக்கு ரொம்ப ஆபத்து சிஸ்டர், தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். உடனே தமிழ் செல்வி மூக்கில் இருக்க மாஸ்க் எடுத்துகிட்டு முகத்தை காமிக்கிறாங்க. தமிழ் செல்வியை பார்த்துட்டு ஈஸ்வரிக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. தமிழ் நீயாமா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் நான் தான் அப்படின்னு தமிழ் செல்வி சொல்லுவோம். தமிழ் தயவுசெய்து எனக்கு தப்பாக நினைக்காத, நம்ம எதனாலும் அப்புறமா பேசிக்கலாம், இப்போதைக்கு இவங்க ரூம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் வந்து முறைச்சி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பையன் போஸ் கூட பேசுனதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரிக்கு என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியாமல் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்படியும் தமிழ் என்னை மன்னிச்சிடுமா, ஆனால் அப்படியும் கூட உங்க கூட இப்போ பேசுறதுக்கு நேரம் இல்லை, எதுவாக இருந்தாலும் நான் அப்புறமா பேசுவோம், தயவுசெய்து இவர் வந்து இப்போவே ரூம் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ராஜாங்கத்தை வேறு கட்டிலில் படுக்க வச்சுட்டு 2 பேரும் ராஜாங்கத்தை ரூம் மாற்றுறாங்க. அது இல்லாமல் அந்த கட்டிலில் யாரோ ஒரு ஆள் படுத்துருக்க மாதிரி செட் பண்ணி தலகான வச்சுட்டு மூடி வைக்கிறாங்க. அடுத்த ரூமில் போய் அங்கேருந்து எட்டி பார்க்கவும் போஸு ரூமுக்கு வெளியே வந்து எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. எப்படா வாய்ப்பு கிடைக்கும், போலீஸ்காரங்க எப்படா கண்ணை செய்வாங்கன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்தில் போலீஸ்காரங்க அங்கேருந்து ரூமை விட்டு போவோம். போஸ் அப்படியே ரூமுக்குள்ளே போய் ராஜாங்கத்தை பார்த்துட்டு நீ எல்லாம் ஒரு பெரிய பையா, எப்போ பாரு வெளியே போ வீட்டு விட்டு தொடுத்துட்டே இருக்க, அதான் காரை வச்சு ஒன்று தூக்குனேன்னா உனக்கு ஆயுஸ் கெட்டி தான், எப்படி தப்பிச்சிட்டேல இன்னைக்கு இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க கத்தி எடுத்துட்டு ஒரே குத்துன்னு குத்துறாங்க. கத்தி உள்ளே இறங்குறத பார்த்துட்டு என்னடா ஒரு சைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக தலஹானியாக இருக்குது. அதை பார்த்துட்டு போஸுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது. தமிழ் செல்வி அங்கே வந்து என்ன அதிர்ச்சியாக இருக்கா, நீ போட்ட கணக்கு தப்பாயிருச்சா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ் செல்வியை முறைச்சி பார்க்குறாங்க. நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் மாமாவை ரூம் மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். போஸுக்கும் வந்து தமிழ் செல்வியை கீழே தள்ளிவிட பார்க்குறாங்க. உடனே தமிழ் சொல்லுது, நீ மட்டும் என் மேலே கையை வச்ச, நான் ஒரு கத்துனா வெளியே இருக்க எல்லா போலீஸ்காரங்களும் வருவாங்க, நீ கம்பி தான் எண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். போஸ் என்ன சொல்லுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. உனக்கு இன்னைக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வெளியே வந்து போலீஸ்காரங்கிட்ட கையிலேருந்து ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க. அதில் போஸு ரூமில் போய் கத்தி எடுத்து குத்துனது எல்லாம் பதிவாயிருக்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு போலீஸ் வந்து போஸை உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து சின்ன மருமகளை தான் நடக்க போகுது.